வெரி குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லைரிக்ஸில் நம்ம மனநலம் பற்றி சைக்கியாட்ரினா என்ன, சைக்காலஜினா என்ன எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நேற்று எப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த இண்டிகேஷன்ஸ் என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுவும் இன்டைரக்டாக வாட்ச் பண்ணணும். டைரெக்டாக வாட்ச் பண்ணும்போது வி அக்ரவேட் த ப்ராப்ளம். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, இப்போ இன்னொரு கேஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். 2 கேஸ் இருக்குது. அந்த 2 கேஸையுமே உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஏன்னா சைக்காலஜிஸ்ட்டை வர அந்த ஸ்டேஜில் சைக்கியாட்ரிக்கு போயிட்டோம் அப்படின்னா சில டாக்டர்ஸ் அது மைல்டாக தான் இருக்குது அப்படின்றத அனுமானித்து அவங்க அதை டயக்னோஸ் பண்ணி அந்த மருந்து ரொம்ப மைல்டாக கொடுப்பாங்க, ரொம்ப ஹெவியாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எனி அலோபதிக் மெடிசன் சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒன்றுத்துக்கும் சாதாரண காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டாலே அதில் சைடு எஃபெக்ட்னு சிலதெல்லாம் இருக்குது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப பலாப்பழம்லாம் சாப்பிடாத, வாயு வரும், வயிற்ற குத்தும், மாம்பழம் ரொம்ப சூடு, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒரு பழத்துக்கு கூட இந்த மாதிரி இல் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வரும்போது மாத்திரை மருந்து கெமிக்கல் பேஸ்டாக தயாரிக்கும் போது அது இல்லாமல் இருக்குமா? ஈவன் எலக்ட்ரிக் ஷாக்கெல்லாம் நிறைய கொடுக்கும் பொழுது என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருக்கே அது மாதிரி கொடுத்துருக்காங்க. பல்லெல்லாம் போயிடுச்சு, அவருக்கு பல்லெல்லாம் விழுந்துடுச்சு, ரொம்ப வீக் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போது என்னை சந்திக்கிறதுக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்குற ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவர் வந்திருந்தார். வந்திருக்கும் பொழுது அவர் பையனை பற்றி சொன்னார். என்னுடைய பையனுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் சார், அவனுக்கு நல்லா தான் இருந்தான், ஸ்லிம்மாக இருந்தான், நல்லா இருந்தான். என்ன அந்த பையனுக்கு ப்ராப்ளம் அப்படின்னாக்க, கொஞ்சம் அவனுடைய பேச்சு கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருந்திருக்கு. ஸோ அந்த பியர் குரூப் அந்த என்ன சொல்கிறது, ஒரு கேலி பண்ணுவாங்க இல்லையா, கிளாஸ்மேட்ஸ் எல்லாம், இவன் பேசுகிற மாதிரியே பேசி காட்டுறது, எங்கே பேசும்போதே அவன் அதாவது திணறினான்னா அது மாதிரி செஞ்சு காட்டுறது, கேலி பண்ணுறது. ஸோ அவன் அதனால் பேசவே இல்லாமல், பேச்சை விட்டுட்டு யார் கூடயுமே பழகாமல் தனியாகவே இருக்க ஆரம்பிச்சிருக்கான். அதில் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. இவர் வெளிநாட்டில் இருந்திருக்காரு. வீட்டில் இருந்தவங்களுக்கு இவனுடைய பிஹேவியர் கோபமும் ஆத்திரமும் தான் வந்திருக்கு. வேணும்னே இவன் கூப்பிட்டா காதில் விழாமல் இருக்கான், வேணும்னே பேச மாட்டேங்கிறான், வேணும்னே முகத்தை உருன்னு வச்சுருக்கான். அப்படிலாம் நினச்சி அவனை அடித்து கிடிச்சிலாம் பண்ணியிருக்காங்க. அவன் இன்னும் மோசமாக இது பண்ணிருக்கான். நியாயமாக சைக்காலஜிஸ்ட்டை போயிருக்கணும். வேணா பிரில்லியன்ட் பாய், அவனுடைய அகாடமிக் எக்ஸலன்ஸ் டாப் ரேங்கிங்காக இருக்குது. டீச்சர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பையன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவான், ஏன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு கூட வருவான் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க போல. இப்போ 12th படிச்சுட்டு இருக்க பையன் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டாக்டர்கிட்ட கூட்டின்னு போயிருக்காங்க. அவர் டாக்டர் யார், எந்த ஊருக்காரரு எல்லாம் சொன்னார் என்கிட்ட. அந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு அந்த பையனுக்கு பயங்கரமாக சைடு எஃபெக்ட் வந்துடுச்சு. ஒபிசிக் ஐட்டம், நல்லா உடம்பெல்லாம் குண்டு குண்டு நாய், மூஞ்செல்லாம் வீங்கி போய் அந்த ஹைட்டுக்கு இந்த மாதிரி வீங்கின உடனே ஒரு பெரிய ஒரு 35 வயசு ஆள் மாதிரி ஆயிட்டான். இதை பார்த்த உடனே பயங்கர கலாட்டா, பயங்கரமான இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பசங்கள்லாம். உடனே இவனுக்கு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, இன்னும் அக்ரவேட் ஆகிருக்கான். கடைசியில் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் சைக்கியாட்ரிஸ்ட்டை போயிருக்கும்போது அவர் சொன்னாராம், ஏன் எந்த டாக்டருங்க இது, ஏங்க அவர்கிட்ட போய் போனீங்க, இப்படியே மாத்திரை மருந்தெல்லாம் கொடுப்பாரு சே அப்படின்ட்டு அவர் ரிவர்ஸ் பண்ணியிருக்கார். அந்த மாத்திரையெல்லாம் குறைச்சி வேறு மாத்திரை கொடுத்து அது நார்மலுக்கு கொண்டு வந்திருக்கார் பையனை. அந்த நார்மலாக அவன் பிஹேவ் பண்ண ஆரம்பித்த அப்புறம் தான் ஸ்கூலை விட்டு வெளியில் வந்துட்டான் அந்த பையன். 12th பாதியிலே படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் இப்போ என்கிட்ட சார் உங்கள்கிட்ட கூப்பிட்டு வரட்டுமா. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் 4 வருஷமாக அந்த பையன் கூட போராடி இருக்கீங்க. சைக்கியாட்ரிஸ்ட்டை போனப்புறம் சைக்காலஜிஸ்ட்டை வர்றது க்யூர் ஆனால் தான், அவன் க்யூர் ஆயிருக்கான்னு பார்க்கணும். பார்த்த அப்புறம் தான் நான் பேச முடியும். பேசிட்டா அவனுடைய மைண்டை நம்ம ரெகுலேட் பண்ணிடலாம், தாட் ப்ராசஸை பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, சைக்காலஜிஸ்ட்டை வர்றதுக்கு முன்னாலேயே சைக்கியாட்ரிகிட்ட போயிட்டீங்கன்னா ப்ராப்ளம்,
சைக்கியாட்ரிஸ்ட் கேஸை வந்து சைக்காலஜிஸ்டையே போயிருந்தீங்கன்னா காட்டும். இன்னும் சில பேர்லாம் பேய் பிடிச்சிடுச்சின்னு இந்த பேய் ஓட்டுறவன்ட்டுலாம் போய் தலைமுடியெல்லாம் பிச்சு இழுத்து ஹாரிபிள். ஸோ இது வந்து நமக்கு இந்த அவேர்னஸ் இன்னும் வரல. இந்த இந்திய நாட்டிலேயே மக்கள் தொகைக்கு கிட்டத்தட்ட 2% தான் மனநல ஆலோசகர்களோ மருத்துவர்களோ இருக்காங்களாம் சைக்கியாட்ரியில். ஸோ எவ்வளோ பேத்தட்டிக் பாருங்கள். இட்ஸ் மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ் வேர்ல்டு. இப்போது வந்து எல்லார்ட்டையும் குழந்தைகள்கிட்ட மொபைல் இருக்குது. வெரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். மனநலம் பாதிக்கப்படுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால் நமக்கு வந்து இந்த மனநலம்ன்றது வந்து ஒரு அவேர்னஸ் வேணும். பெற்றோர்கள் தான் ஃபஸ்ட்டு அப்சர்வர்ஸ், அவங்க தான் கவனிக்கணும். சகோதர சகோதரிகள் கவனிக்கணும். ஸோ நாளைக்கு மறுபடியும் இன்னொரு எபிசோடில் சந்திப்போம். பாய்.